முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, கடும் கோபத்தில் உன் அப்பன் முருகன் நான் வந்துள்ளேன். நீ சாப்பிடும் இந்த உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக இது கலந்து இருக்கின்றது. இதை நீ தவிர்த்துவிட்டு வர வேண்டும் தங்கமே. அதனால் உன்னுடைய மனம் பாதிப்பு அடையும். உணவு என்பது நாம் உழைத்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த உணவை எப்படி நாம் சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து உட்கொள்ள வேண்டும் தங்கமே. தினம்தோறும் வீட்டில் செய்வதை மட்டுமே உட்கொள் தங்கமே. வெளியில் இருக்கும் உணவுகள் உன்னுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கும். அதனால் முடிந்தவரை அவை அனைத்தையும் நீ தவிர்த்துவிடு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருப்பதை நீ சாப்பிட்டு வந்தால் உன் உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும். முடிந்தவரை வீட்டில் செய்வதை சாப்பிடு தங்கமே. ஏனென்றால் என்னுடைய குழந்தையின் உடல் நலம் எப்பொழுதும் சிறப்பாகவும் சீராகவும் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உணவுகள் என்பது முக்கியமானதாக இருந்தாலும் சத்தாக ஒன்றும் இல்லை என்று தான் சொல்வார்கள். அதுபோல என்னுடைய குழந்தைக்கு எது தேவையோ அதை அறிந்து நீ உண்ண வேண்டும் தங்கமே. அப்போதுதான் யாராலும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஏனெனில் உன் முன்னேற்றம் என் அருளால் எழுதப்பட்ட விதி. நீ மனதில் வைத்தது நிச்சயமாக நிறைவேறும். நீயே உன்னுடைய வாழ்வின் ஒளி தங்கமே. அந்த ஒளிக்குள் நான் இருப்பவன். என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழ்கின்றது. இனி உன் இதயத்தில் அமைதி நிலைக்கும். உன் உள்ளத்தில் மங்களம் நிலைத்து நிற்கும். துன்பம் தொலைந்து நிம்மதி மலரும். உன்னுடைய வாழ்க்கையே இன்பமயமாக மாறும். என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உனக்குள் இருக்கின்றது. இந்த பூமியில் நீ சாதிப்பதற்காகவே பிறந்த உயிர். உன் வாழ்க்கை வெறும் வாழ்வாக அல்ல, அர்த்தமுள்ளதும் வளம் உள்ளதுமான ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஒவ்வொரு நிமிடம் உன்னுடன் பாடுபட்டு வருகின்றேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் குரல் உன்னை வழி நடத்துகின்றது. அதனால் எந்த பயமும் சந்தேகமும் கொள்ளாதே. நிச்சயம் நீ என்னுடைய அருளால் ஜெயமாகவே வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உயர்வின் பாதையில் பயணிக்கின்றது. நான் இருக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.